ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ப்ரொஃபஷனல் சிங்கிள் ட்ராமா பார்ட் 2ல என்ன நடந்துச்சுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க ட்ராமா உலகத்துக்குள்ள போகலாம். போன எபிசோட் லாஸ்ட்ல என்ன நடந்திருக்கும்னா, நம்ம ஹீரோயினும் கரனும் வந்து ஸ்போர்ட்ஸ் ரூமை க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அங்க வந்து கரண் வந்து நம்ம ஹீரோயின் வம்பிழுக்க அவ வந்து டவலை வச்சு அவனை அடிக்க ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துருவான். ஹீரோ மேல விழுந்துடும். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்க உடனே வந்து ஹீரோயின் வந்து சொல்லுவா, இல்ல நான் வந்து கரண் மேலதான் வந்து டவலை போட நினைச்சேன். அவன் வந்து என்கிட்ட வம்பு இழுத்துட்டே இருக்கான். ஓ மேல போட்டதுக்கு சாரி அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கியூட்டா சொல்ல, இதெல்லாம் நான் கேட்கவே இல்லையே, நான் பால் எடுக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு அவன் இருந்து போயிடறான். இவனுக்கு ஒரு மாதிரியா ஆயிடுச்சு, என்னடா அது அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் ரொம்பவே டயர்டா இருக்கா. டயர்ட் ஆயிட்டு அவ ரூமுக்கு போறா. அங்க அவளோட ஃப்ரெண்டுக்காரி வந்து யோகா பண்ணிட்டு இருக்க. என்னடி நீ ரொம்ப சோகமா இருக்க, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதை ஏன் கேக்குற, இன்னைக்கு காலையில நான் யாரு மூஞ்சில முடிச்சுட்டு போனேனே தெரியல. இன்னைக்கு நாள் ஃபுல்லா ரொம்ப மோசமா போணுச்சு தெரியுமா. நான் வந்து பிடி பீரியட் இருக்குல்ல, அப்ப வந்து லேட்டா போயிட்டேன்னா அதை விட அந்த சார் வந்து எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு. வேற வழி இல்லாம ஸ்போர்ட்ஸ் டீமை வந்து கிளீன் பண்ணிட்டு வரேன். அதுவும் அந்த கரண் இருக்கான்ல, அவன் கூட சேர்ந்துதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்ன கரணா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப எக்ஸைட்டிங்கா வந்து பேச ஆரம்பிக்கிறா. ஏன்னா கரண் மேல வந்து இவருக்கு கிரஷ் இருக்குல்ல, அவனை பத்தி சில விஷயங்களையும் இவங்கிட்ட ஷேர் பண்றா. கரண் வந்து ஆன்லைன்ல வந்து கேம்லாம் வந்து விளையாடுவான். அவன் கூட சேர்ந்து நானும் வந்து கேம்லாம் விளையாண்டேன். ஆன்லைன் டேட்டிங்லாம் போயிருக்கு தெரியுமா. அவன் கூட ஆன்லைன்ல நான் நிறைய சாட்டிங்லாம் பண்ணியிருக்கேன் அப்படி இப்படின்னு அவனை பத்தி சொல்லும் போது இவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்ற, கரணா அவனை பத்தியா நீ இப்படி சொல்ற, அவன் பார்க்கவே இன்னசென்ட்டா இருக்கான், அவனா இப்படி நம்ப முடியலையே அப்படின்னு சொல்ல, ஏய் என்னடி நான் போய் சொல்ல நினைக்கிறியா அப்படின்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஐடியா எடுத்து காட்டுறா. எனக்கு ஒரே டவுட்டா இருக்கு. எப்படா அது அவனா நம்ம கிட்ட வந்து அவ்வளவு சாஃப்டா நடந்துக்கிறான், அவன் வந்து எல்லா பொண்ணுகிட்டையும் சேட் பண்ணுவானா, இதெல்லாம் நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திங்க் பண்ணிட்டே இருக்கா. அடுத்த நாள் வந்து எப்போதும் போல ரெண்டு பேரும் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது குறுக்குறுன்னு அவனையே பார்த்துட்டு இருக்கா. உடனே கலந்து கேட்கிறான், என்ன நானும் பார்த்துட்டு இருக்கேன், காலையிலுமே மாதிரியே குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருக்கேன், என்னமோ ஏதோ ஒரு விஷயம் வந்து எங்க கேட்கணும்னு நினைக்கிறேன்னு மட்டும் நல்லா தெரியுது, என்னன்னு கேள்வி சொல்றேன் அப்படின்னு சொல்ல, உடனே அவளை யோசிச்சுட்டே இருக்கா. அதுக்கப்புறம் சொல்றா, ஆமா நீ கேம்லாம் விளையாடுவையா அப்படின்னு கேட்க, நான் கேம்லாம் விளையாடுவேனே, ஆன்லைன்ல கூட நான் கேம்லாம் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஐடியா காமிக்கிறான். இதை பார்த்தோன்னா அவனுக்கு பயங்கர ஷாக்கு. இதே ஐடியா தானே நம்ம ஃப்ரெண்டு காட்டினா, அப்ப அவ சொன்னதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரியே வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கா. அவன் கிட்ட பெருசா எதுவும் சொல்லிக்கல. அப்புறம் அவ கிளாஸ் ரூம்க்கு வந்து பார்க்கும்போது அவளோட ஃப்ரெண்டுக்காரி வந்து ஓனும் ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருக்கா. என்னடி என்னாச்சு அப்படின்னு கேட்க, அதை ஏன் கேட்கிறா, எல்லாம் என் சோக கதையை சொல்றேன் நல்லா கேளு. இப்பதான் நல்லா போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு என்னோட லவ், ஸ்டார்டிங்ஸ்லயே எட்டுக்காடு போட்ட மாதிரி ஆயிடுச்சுடி, பிரேக்கப் ஆயிடுச்சுடி அப்படின்னு சொல்ல, என்னடி சொல்ற என்னாச்சு அப்படின்னு கேட்க, அப்பதான் அவ எல்லாத்தையும் சொல்றா. இந்த மாதிரி வந்து கரண் கூட நான் வந்து ஆன்லைன் டேட்டிங் எல்லாம் போயிருந்தேன்ல, அவனுக்காக நான் பெரிய காஸ்ட்லியான கோட்லாம் வந்து கிஃப்ட் பண்ணேன். அதை வாங்கிட்டு அவன் என்ன பிளாக் பண்ணிட்டாண்டி, என்ன சீட் பண்ணிட்டாண்டி, என்ன ஏமாத்திட்டாண்டி அப்படின்னு சொல்ல, இவளுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நீ நீ வந்து கரண் கூட சேட் பண்றது சொன்னப்பவே என்னால நம்ப முடியல, இப்ப என்னன்னா அவன் ஏமாத்திட்டான்னு சொல்ற, அப்படியே சொல்லிக்கிட்டே எல்லாம் சரியாயிடும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்டுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் தூரத்துல இருந்து நம்மளோட ஹீரோ பார்த்துட்டு கர்ச்சிஃப் எடுத்து வந்து கொடுக்குறான். அதோட வந்து இந்த விஷயத்த வந்து சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸ் ரூம்குள்ளேயே வந்து அவன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஒரு பயங்கரமான ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கா. இந்த பாருடி, நான் ஸ்போர்ட்ஸ் ரூம்ல தான் இருக்கேன், எனக்கு கண்டிப்பா அந்த கரண் இங்க வருவான் கிளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்ப அவன் வரும்போது நான் கதவை லாக் பண்ணிடுறேன், நீயும் கரெக்டா வந்துடு, ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தீங்கன்னா ஏதாவது மனசு விட்டு பேசுறீங்களா, அவன் கிட்ட ஓப்பனா கேட்டுடி அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் வேணாம், இனிமே அவன் கிட்ட நான் பேசவே மாட்டேன், என்ன வந்து கோர்ட்டுக்கான அந்த பணத்தை மட்டும் நான் வாங்கிட்டு தான் விடுவேன், நீ ஒண்ணு அதெல்லாம் ட்ரை பண்ணாத அப்படின்னு சொல்ல, இவளுக்கு ஒண்ணுமே புரியல, இது எப்படி சும்மா வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது அங்க நம்மளோட ஹீரோ வந்து அந்த ரூமுக்கு வந்துடுறான். வந்துட்டு அங்க ஒரு டவல் இருக்குல்ல, அதை பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த டவலை வச்சுட்டு கரண் நாங்க நம்ம ஹீரோயின் ரெண்டு பேர் விளையாண்டுட்டு இருந்திருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டே இருக்கான். அதோட வந்து யாரும் வர மாதிரி டக்குனு அந்த டவலை தூக்கி மேல தூக்கி போட்டுதான். அந்த இடத்துக்கு லியா தான் வந்திருக்கா. லியா வந்து இவங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு வந்திருப்பா போல. அந்த நேரத்துல நம்ம கரண் தான் வந்து உள்ளாக்க வந்துட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் டக்குனு கதவை லாக் பண்ணிட்டு ஓடிடுறா. உடனே லியா வந்து கதவை தட்டாயோ, யார் இது, யார் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கதவை தட்டிட்டே இருக்காங்க. அப்புறம் யோசிக்கிறா இல்லையா, இது விட நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது, இப்பவே வந்து அதை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு, நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு பார்ட்டி மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நாங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றோம், நீ அந்த பார்ட்டியில கலந்துக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது உடனே அவன் சொல்றான், அதெல்லாம் ஒண்ணு இல்லை, எனக்கு இந்த மாதிரி பார்ட்டி இதெல்லாம் பிடிக்காது, நான் வரல அப்படிங்கிற மாதிரி அவன் அவாய்ட் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்கான். வேகமா குடுக்குடுன்னு அவன் வந்து கிரவுண்ட்ல ஓடிட்டு இருக்கும்போது எதுக்காப்புல கரண் இருக்கிறத பார்த்த உடனே பயங்கர ஷாக்கு. ஏ கரண், நீயா, நீ எப்படி இங்க நிக்கிற, அப்ப ரூம்ல யார் இருக்கா அப்படின்னு கேட்க, என்னடி வளர்ற, நான் ரொம்ப நேரம் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ அப்ப யாரை லாக் பண்ணணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வேகமா ரெண்டு பேரும் ஓடிட்டு இருக்காங்க. அதோட வேகமா கதவு திறக்கிறா. அதோட கதவு திறந்தால ரெண்டு பேர் நிக்கிறத பார்த்தோம்னா, ஓ நீங்க ரெண்டு பேருமா, நான் தான் தப்பா கதை சாத்திட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆக பார்க்க உடனே நம்மளோட ஹீரோ வந்து அப்படியே தடுத்து நிறுத்துறான் அவளை. உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே கரண் என்ன நினைச்சான்னு தெரியல,
போயிடா வா போலாம் அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சு கூட்டு போயிடா. அதெல்லாம் பார்க்கும்போது செம காண்டாவது நம்ம ஹீரோக்கு. பட் வெளியில காட்டல. வந்து நீயா யோசிச்சிட்டே இருக்கா, இவன் என்னதான் பேசி வந்து இவனை வந்து நம்ம வழிக்கு கொண்டு வருதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு போகும்போது என்ன பண்ணிடுறா, அவளோட கையில வந்து ஒரு பேக் இருக்கும், அதை அப்படியே போட்டுட்டு போயிடா. நெக்ஸ்ட் டைம் இதை ஒரு சாக்கா வச்சுட்டு அவனை மீட் பண்ண வரலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து நிறைய திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஸ்போர்ட்ஸ் ரூமுக்கு வந்து வந்துட்டு இருக்கா. அப்ப அவரோட டவலை தான் வந்து தேடிக்கிட்டு இருக்கா. காணுமே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த டவலை தூக்கி நம்ம ஹீரோ தான் மேல தூக்கி போட்டாரு. அது வந்து எதுவுமே சொல்லாம அப்படியே சைலண்டா நிக்கிறாரு. சரி பரவாயில்ல, பக்கத்துல இருக்கிற கடனோட டவலை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்க போக உடனே நம்ம ஹீரோ அதுவும் மேல இருக்கு அப்படின்னு சொல்ல, ஓ மேல இருக்கா, இது எப்படி மேல போடுச்சு, நான் கீழே வச்சிருந்தேன், யாருதான் இப்பெல்லாம் பண்றான்னு தெரியலையே அப்படின்னு புலம்பிக்கிட்டே என்ன பண்றா, அவ ரொம்ப ஷார்ட்டா வேற இருக்காளா, அப்படியே எக்கி எக்கி வந்து அந்த டவலை எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பார்க்கவே ரொம்ப பண்ணியா இருக்கும். அது வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு ரொம்ப சிரிச்சுக்கிட்டே அங்க பக்கத்துல வந்து அதை ஹெல்ப் பண்றதுக்கு வந்து அதை எடுக்கலான்னு போறாரு. உடனே அவளே மேலே ஏறி அதை எடுத்துடுறா. எடுத்துட்டு அப்படியே விழுந்துடுறா. டக்குன்னு நம்ம ஹீரோவில் அப்படியே தாங்கி பிடிக்க ரெண்டு பேரும் ஐ கேண்டிக்ல அப்படியே ரொமான்டிக்கா வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதோட டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து கீழே விட அவ டக்குன்னு கீழே குதிச்சிடுறான். அதை விட வந்து பக்கத்துல அந்த குட்டி பேக் இருக்குல்ல, அந்த லியா போட்டுட்டு போயிருப்பான்ல, சோ அந்த பேக் இருக்கு. ஆமா இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பாக்குறா. அதுல வந்து ஷூஸ் தான் இருக்கு. ஆமா இதுல ஷூஸ் இருக்கே, இது என்ன உன்னோடையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்து கேட்க, என்னோட கால் சைஸ் ரொம்ப பெருசு, இது ரொம்ப ஷார்ட்டா இருக்கு, இது ஒன்னும் என்னோட இல்ல அப்படின்னு சொல்ல, உடனே ஆமா இல்ல, நான் தான் வந்து சும்மா சொல்லிட்டேன். ஓகே இது யாருடையா இருக்கும், அந்த பியூட்டி இருக்கால அவளுடையா இருக்கும், அந்த பியூட்டி பொண்ணு தானே உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருந்தா, அதாவது லியாவை சொல்றப்பா அப்படின்னு சொல்ல, எனக்கு அதை பத்திலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு கண்டகாத மாதிரியே சொல்றான். எனக்கு தெரிஞ்சு அவளுடையா தான் இருக்கும், அதனால இதை நீ அவட்டையே கொடுத்துறேன், அவ உன்னை பார்க்க வரும்போது தானே மிஸ் ஆனிச்சு அப்படின்னு சொல்ல, நான்லாம் கொடுக்க முடியாது, உனக்கு அக்கறையா இருந்தா நீயே கொடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஓகே நானே கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் அதை எடுத்து வச்சிட்டு இருக்கா. அப்போ வந்து நம்ம ஹீரோட்ட பேசுறதுக்கு வந்து சார் வந்து வராங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிற கேப்ல இங்க வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது. அவளோட ஃப்ரெண்டுக்காரி வந்து இப்பவே வந்து கிரவுண்டுக்கு வா, ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஐயோ என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து அங்க போய் பாக்குறா. அங்க வந்து கரண், நம்ம ஹீரோயின், அப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு, இவங்க மூணு பேர் தான் நிக்கிறாங்க. ரெண்டு பேரும் அப்படியே குறுக்கு மறைச்சு பாத்துக்கிட்டு கரண் அப்படியே பாத்துட்டே இருக்காங்க. நீங்க ரெண்டு பேரும் செம காண்டா இருக்கீங்கன்னு தெரியுது, எதுக்கு இப்படி பாக்குறீங்க, என்னதான் ஆச்சு சொல்லுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒண்ணுமே தெரியாம அவன் கேட்க, பாரு நீ ஆன்லைன்ல கேம் எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தல, என்னோட ஃப்ரெண்ட வந்து நீ இதை வந்து ஏமாத்திட்ட, அவளை சீட் பண்ணிட்டு, அவ வந்து கோட்லாம் வந்து வாங்கி கொடுத்தாலுமே இப்ப நீ போட்டுட்டு இருக்கீங்க, அந்த கோட்டு யாரோட அப்படின்னு கேட்க, இது வந்து என்னோட ஃப்ரெண்டோட, அவன் தான் எனக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்ல, ஓ ஃப்ரெண்டோட தான் இந்த கோட்டு, நான் தான் உனக்கு வாங்கி கொடுத்தேன், என்கிட்ட நீ நல்ல விதமா சாட் பண்ணி எல்லாத்தையும் மறந்துட்டியா அப்படின்னு சொல்ல, என்ன சாட்டிங்கா, நான் உங்ககிட்ட நான் எந்த பொண்ணுங்கள்ட்டையுமே சாட் பண்ணவே மாட்டேன், நான் வந்து எப்பயாவது ஆன்லைன் கேம் விளையாடுவேன் அவ்வளவுதான், மத்தபடி இந்த மாதிரி பொண்ணுங்கள்ட்ட சாட் பண்ற பழக்கெல்லாம் எனக்கு இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவங்க ரெண்டு பேருக்கு ஒண்ணுமே புரியல. மூஞ்சி மூஞ்சி பாத்துக்கிறாளுங்க. என்ன சொல்ற, அப்ப என்கிட்ட இவ்வளவு நாள் சாட் பண்ணது யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போதுதான் நம்மளோட ஹீரோயின் வந்து டக்குனு யோசிக்கிறா, நீ வந்து அவன்கிட்ட சாட் பண்ணலன்னா ஐ திங்க் உன்னோட அக்கௌண்ட் யாரோ ஹேக் பண்ணிருக்காங்க, அதனாலதான் இவ்வளவு பெரிய ப்ராப்ளம், யாரோ ஒருத்தவங்க தான் மாத்தி நீன்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டுக்கு சாட் பண்ணிருக்காங்க, அப்புறம் பணத்தையும் பறிச்சிருக்காங்க, இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்றது, ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அவதான் நம்ம ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறா, கரணோட ஃப்ரெண்ட் ஒருத்தவ இருக்கா, அவன் தான் அந்த அக்கௌண்ட் எல்லாம் வந்து பாத்துட்டு இருக்கானா, ஐ திங்க் அவன் தான் வந்து இந்த மாதிரி சல்லித்தனமான வேலை பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு ஒரு ஆதாரமா கேதர் பண்ணணுங்கிறதுக்காக அவன் இருக்கிற இடத்துக்கே போயிருக்கான். ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிருக்கான். அவன் கீழே வந்து அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். மேல வந்து கரெக்டா வீடியோ எல்லாம் அப்படியே கீழே வந்து பாக்குற மாதிரி எடுத்துக்கிட்டு அவன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அவன் வந்து அவன் கேர்ள் ஃப்ரெண்ட வந்து ரொம்ப வந்து கோவமா பேசி சண்டை போட்டுட்டு இருக்கான் அங்க பயங்கரமா ரெண்டு பேரும். அப்ப அவன் பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி வந்து ஆன்லைன்ல வந்து நிறைய பொண்ணுங்க கூட சேட் பண்றது, சீட்டிங் பண்றது எல்லாமே நீ ஏமாத்திட்டு இருக்கல, ஆன்லைன்ல வந்து நிறைய பொண்ணுங்கள்ட்ட நீ பேசிட்டு இருக்கதா நான் கேள்விப்பட்டேன், நான் நம்பல, ஆனா இப்ப பார்த்தா எல்லாமே உண்மை மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்ல, உடனே வந்து இது எல்லாத்தையுமே ஆதாரமா வந்து கேதர் பண்ணி வச்சுக்கிறா. அவளோட சீட்டுக்கு பின்னாடி தான் வந்து நம்மளோட ஹீரோவும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அவனோட பக்கத்துல டிஷ்யூ இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து டிஷ்யூ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வர அந்த நேரத்துல டக்குன்னு வந்து ஐயோ நம்ம வீடியோ எடுத்துருக்க பார்த்துருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த போனை எப்படி எடுக்கும் போது அவளோட சாப்பாட்டுலயே அந்த போன் வந்து விழுந்துடும். உடனே வந்து திட்டுறா, நீ எதுக்கு இப்ப வந்த, எப்ப பார்த்தாலும் என்ன வந்து பயப்படுத்துறதுதான் உன்னோட வேலையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு பார்த்தேன், வீடியோ தானே எடுத்துட்டு இருந்த, ஓகே கூட உன் போனை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கிளீன் பண்ணிட்டு சுவிச் ஆஃப் எல்லாம் பண்ணிட்டு அந்த போனை நார்மல் ஆக்கிட்டு அவள்கிட்ட கொடுத்துட்டு அவன் பாட்டு போயிடுறான். உடனே வந்து அந்த பையன்கிட்ட வந்து இவ போய் பேச போறா. யார் நீ அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க, இந்த பாரு நான் யாரு என்ன அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காகலாம் நான் வரல, ஒரு முக்கியமான மேட்டரை பத்தி தான் பேச வந்திருக்கேன். அப்புறம் கரனோட ஐடியை வந்து ஹேக் பண்ணி அவன் மூலமா நீ தானே வந்து தப்பு தப்பா எல்லா பொண்ணுங்கள்ட்டையும் பேசிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாம எல்லா பொண்ணுங்கள்ட்டையும் பணத்தை புடுங்கிட்டு இருக்க, அதுல என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி உனக்கு கோட் எல்லாம் கிஃப்ட் பண்ணிருக்கா, அதனால அவ வந்து பணம் வந்து இழந்துட்டா, அந்த பணத்தை வந்து கொடுத்துரு, அதோட வந்து என் ஃப்ரெண்டுகிட்டையும் வந்து சாரி கேட்டுரு, ஓகேவா, இதெல்லாம் நீ பண்ணனா நான் வந்து உன்னோட இந்த வீடியோ எதையுமே யார்ட்டையும் காட்ட மாட்டேன், இல்லைன்னா வையன் இந்த வீடியோவை
பிரின்சிபால்ட்ட போய் காட்டினேன்னு வை, மவனே உன்னை இப்பவே வந்து இந்த காலேஜை விட்டு தூக்கிடுவாங்க, என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி இவன் மிரட்டிட்டு இருக்கா. இவன் வந்து செம காண்டாவறான். ஏன்னா அவன் பார்க்கவே பயங்கரமா வில்லன் மாதிரி இருக்கானா. உடனே இவன் வேற குட்டியா இருக்கலா, எல்லாம் பெரிய ஆளாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை வந்து அவள்கிட்ட இருந்து புடுங்கறதுக்கு வரான். ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. இவனும் வந்து தடுத்து ஏதோ போராடி பாக்குறான். நல்லது அந்த இடத்துல நம்ம ஹீரோ இருந்ததுனால உடனே வந்து அவனை வந்து காப்பாத்திடுறான். நீ பண்ணது தப்பு, இந்த பொண்ணை வந்து நீ என்னடா வந்து அடிக்க போற, உனக்கு என்ன அவளுக்கு தீவிரா அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை சீப்பா அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறாரு. அவதான் வந்து ரோட்ல பேசிக்கிட்டே போறாங்க. நான் அவனு சொல்லுவா, நீ இவ்வளவு ஷார்ட்டா இருக்க, அவன் இவ்வளவு ஹைட்டா திமிருத்தனமா இருக்கான், சண்டை போட்டுட்டு இருக்க, ஒரு அடி அடிச்சா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்ல, இந்த பாரு எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லப்பா, என்னோட ஃப்ரெண்டே அவன் சீட் பண்ணிட்டான், எனக்கு கோவம் வந்தது, எனக்கு தைரியம் இருக்கு, அதுதான் அது மட்டும் தான், அதனாலதான் நான் வந்து பிளான் பண்ணேன், இதுல எனக்கு ஒன்றும் தப்பா தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எனிவே நீ மட்டும் அந்த இடத்துல இருந்ததுனாலதான் என்னை காப்பாத்தி கூட்டு வந்த, தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஜாலியா ஃப்ரெண்ட்லியா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னன்னே தெரியாம 2 பேரும் பார்த்து சிரிச்சிட்டுலாம் இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது, ஐயோ! எதுக்கு 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்கோம்னு அவங்க 2 பேருக்குமே தெரியல. ஓகே, இதுக்கப்புறம் ரொம்ப லேட் நைட் ஆயிட்டு 2 பேரும் பேசிட்டு இருந்தா சரியா வராதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஓகே பாய்ன்னு சொல்லிட்டு போக பார்க்கும்போது அங்க வந்து ஒரு பெரிய கம்பி இருக்கு. அது மேல அப்படியே மோத போயிடுறா. உடனே நம்ம ஹீரோ தான் அப்படியே கையை வச்சு காப்பாத்துறா. ரொம்ப கேரிங்கா. இதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. என்னடா அது இவ்வளவு கேரிங் கியூட் அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்கா. இதுக்கப்புறம் இங்க இருந்தா ஏதாவது நடத்தணும், நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே தேங்க்யூ நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா சொல்லிட்டு அங்கிருந்து போறா. அதோட இந்த பார்ட் முடிஞ்சிச்சு. இந்த பார்ட் அதாவது இந்த சீரியல் எப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சீரியலுக்கு நீங்க எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அப்பதான் நான் வந்து அதிகமா டக்குன்னு வந்து வீடியோஸ்லாம் என்னால போட முடியும். ஸோ மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பாய்.